வெல்கம் டு உமா சிவா கிச்சன். டுடே நம்மளுடைய ரெசிபி நான்வெஜ் ரெசிபி சூப்பரான கடம்பா மிளகு வறுவல் அதுதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப இது வந்து லேடிஸ் எல்லாம் சாப்பிட்ணும், இடுப்புக்கெல்லாம் நல்ல ஒரு சத்தாக கொடுக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, கடாயாச்சும் எதனா ஒன்று வச்சுக்கோங்க. நான் நார்மல் அதான் செய்ய போகிறேன், குக்கரில் செய்யலை, ஜஸ்ட்டு குக்கர் பாத்திரம், ஆனால் விசில் போட போகிறது இல்லை. ஸோ நல்லா பாத்திரம் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு போடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். எண்ணெய் காயாத நீங்கள் கடுகு போட்டிங்கன்னா கடுகு பொரியாது. ஸோ கொஞ்சம் நேரம் பொறுத்து நீங்கள் வந்துட்டு அது அடுத்தது போடுங்க. பூண்டு வந்துட்டு ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. முழு பூண்டாகவும் போடலாம், இல்லை நீங்கள் தட்டி கூட போடலாம். நான் முழு பூண்டாக அப்படியே போட்டிருக்கேன். பசங்க சாப்பிட மாட்டாங்கனாக்கா நீங்கள் தட்டி போடுங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 1/2 கிலோ தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ 1/2 கிலோக்கான அளவு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். வெங்காயம் வந்துட்டு மீடியம் சைஸ், உங்களுக்கு தொக்கு நிறைய வேணும்னாக்கா ஒரு 4-5 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கலாம். நான் 4 வெங்காயம் போட்டிருக்கேன். இதுக்கு நம்ம தக்காளி போட வேண்டாம். தக்காளி போடாத இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லைனாக்கா புளிப்பு தன்மை வரும். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் வெங்காயம் போட்டாக்கா இனிப்பு வரும்னு சொல்லிட்டு. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம காரம் ஆட் பண்ணணும். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு ஒரு கண்ணாடி பதமான வெங்காயம் வதங்கந்தும் நம்ம வந்துட்டு கழுவி வச்சுருக்க கடம்பா போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது குட்டி குட்டி கடம்பா. ஸோ சீக்கிரமாகவே இது வெந்துடும். கொஞ்சம் பெரிய கடம்பானாக்கா உங்களுக்கு வந்துட்டு லேட் எடுக்கும். ரொம்ப ஓவர் குக் ஆகிடுச்சுனாக்கா ரொம்ப ரப்பர் மாதிரி ஹார்டாகிடும். ஸோ இது வந்துட்டு பதமாக நம்ம செய்யணும், அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். அதுக்குன்ட்டு வேகாதையும் எடுக்கக்கூடாது. கடம்பா போட்டவுடனே நம்மளுக்கு வந்துட்டு அந்த ரிங்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்ல ரிங்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுலேருந்தே தண்ணி வருது, நான் தண்ணியே ஊற்றலை, பட் அதுலேருந்தே தண்ணி வருது. தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம வெங்காயம் மட்டும் போடுறதுனால நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் கலந்து விட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு காரம்லாம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. இல்லைனாக்கா நீங்கள் மிளகாத்தூள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வீட்டில் வந்துட்டு மிளகாத்தூள் காரம் வந்துட்டு எப்படி இருக்கும் தெரியாது. ஸோ அதனால் உங்கள் வீட்டு மிளகாத்தூள் எப்படி இருக்கும்னு தெரியாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் குறைக்கவோ ஜாஸ்தியாகவோ போட்டுக்கோங்க. ஸோ தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த முழுகிற அளவுக்கு தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதித்தோடனே பாருங்கள் எப்படி இருக்குது. இன்னும் நல்லா வேகணும். அந்த காரம்லாம் நம்மளுக்கு வந்துட்டு அதில் போகலை. ஸோ இன்னும் நல்லா நீங்கள் எப்படியே எடுத்து நீங்கள் குழம்பாட்டா ஊற்றிக்கலாம்னாக்கா அது டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது. தொக்கு மாதிரி இருந்தால் தான் இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இன்னும் இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டணும். இப்போது இறக்குற டைமில் நம்ம மிளகு போட்டுடணும். மிளகு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு பாருங்கள் நல்லா தொக்காட்டம் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் எடுத்துடலாம். இல்லை இதோட இன்னும் கொஞ்சம் தொக்கு மாதிரி வேணும்னா எடுத்துக்கலாம். நான் தொக்கு மாதிரி தான் செய்யப்படுறேன். லாஸ்ட்டாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.